அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விப்ரஜேஷ். இன்னைக்கு நான் இருக்கிறது CAI இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா ஷோரூம் கோயம்புத்தூர்ல புதிய மஹிந்திரா XUV 700 உடைய மிட் லெவல் AX5 7 சீட்டர் டீசல் வேரியண்டோட. Coming for the throne. I'm coming for the throne. ஸோ இந்த AX5 வேரியண்ட்டை பற்றி பேச போனால் டாப் ஸ்பெக் AX7க்கு ஒரு லெவல் கீழே இருக்கிறது தான் இந்த வேரியண்ட். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லுக்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட டாப் அண்ட் AX7 வேரியண்ட் போல அப்படியே சேமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே சிக்னேச்சர் LED DRLs, ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் LED ஃபாக் லாம்ப்ஸ் வருது. ஃப்ரண்ட் கிரில்லோடைய டிசைன் சேமாக இருந்தாலுமே ஃப்ரண்ட் கேமரா வரது கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா லோகோவுடைய ஹவுசிங் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஆனாலும் கேமராக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லோவர் பம்பர் மற்றும் ஏர்டாம் டிசைன் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கு. கூடவே LED ஃபாக் லாம்ப்ஸும் வருது. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த AX5 வேரியண்ட் ஆல்மோஸ்ட் அப்படியே டாப் அண்ட் AX7 வேரியண்ட் போல சேமாக இருக்கு. ஃபீச்சர்ஸில் பெரிய லெவலில் வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து AX7 வேரியண்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாடி கலர்ட் ORVMs வர்றதில்ல. அது மட்டும் இல்லாமல் க்ரோம் விண்டோ லைன் வரல. இந்த AX5 வேரியண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக 17 இன்ச் டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் வருது. பார்க்கும்போது ஒரு டர்பைன் இன்ஸ்பயர்ட் டிசைனாக தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த AX5 வேரியண்ட்டுக்கு பாடி கலர்ட் ORVMs வரதில்லை. அதுக்கு பதிலாக பியானோ பிளாக் ஃபினிஷ் ORVMs வருது. மற்றும் எந்த விதமான க்ரோம் டீட்டெயிலிங்கும் கிடையாது சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை. ஆனால் ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அதே போல் எல்லா XUV 700 வேரியண்ட்ஸ்க்குமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே இந்த AX5 வேரியண்ட்டுக்கு ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் போன்ற ஃபீச்சர்ஸும் வருது. AX3 வேரியண்ட்லேருந்தே இந்த C பில்லரில் வரக்கூடிய அட்ரினாக்ஸ் பேட்ஜிங் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படியே ஆல்மோஸ்ட் AX7 டாப் அண்ட் வேரியண்ட் போல சேமாக இருக்குது. ஏன்னா அதே போல் ஆரோ ஹெட் ஷேப்ட் LED டெயில் லேம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது வித் சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ். ஆனால் இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வர்றது இல்லை. ஆனால் அக்சசரிஸ் மூலமாக ரிவர்ஸ் கேமராவை பொருத்திக்கலாம். மேலும் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா AX3 வேரியண்ட்லேருந்தே ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் ஸ்டாண்டர்டாக வருது. கூடவே 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் வருது. ஸோ இந்த AX5 வேரியண்ட்டோடைய இனிஷியல் இம்ப்ரெஷன் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் AX7 வேரியண்ட் போல சேமாக இருக்குது. டெக்னாலஜியை பொறுத்த வரையும் கூட டாப் லெவல் AX7 வேரியண்ட்டில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சைஸ் ரூஃப் ரெயில்ஸ், ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் மேசிவ் பனோராமிக் ஸ்கை ரூஃபும் வருது. AX5 மற்றும் AX7 வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சன் ரூஃப் வருது. ஸோ எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை இந்த AX5 வேரியண்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவாக நல்லாவே இருக்குது. தேவையான எல்லா ஆடம்பரத்தோட. இப்போ இந்த வண்டிக்கு உள்ள போய் ஃபீச்சர்ஸ் மற்றும் டெக்னாலஜி என்னன்னு பார்ப்போம். எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்தாலுமே AX7 தவிர எந்த வேரியண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிட்ராக்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வர்றது கிடையாது. மேனுவலாக தான் நீங்கள் டோர் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோரை அன்லாக் பண்ணாலும் ஒரு தடவை அந்த டோர் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஹேண்டில் வெளியே வரும். ஆனால் ஹேண்டில் யூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த டோர் ஹேண்டில் டோருக்குள்ளே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய மஹிந்திரா XUV 700 AX5 வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுதான் சொல்ல போனால் AX7 டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு மாடல் கீழே இருக்கிற வேரியண்ட் AX5. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா AX7ல் பார்த்த நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. அதே சமயம் ஒரு சில இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் அவைலபிள் இல்லை. இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்டீரியரோடைய லுக்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன் லே அவுட்டு, இந்த டியூவல் ஸ்க்ரீன் HD டிஸ்பிளே எல்லாமே AX7 டாப் அண்ட் வேரியண்ட்டை போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. பெரிய லெவலில் எந்த விதத்துலையும் வித்தியாசமே கிடையாது. டேஷ்போர்டுடைய டாப் டிசைனை பொறுத்த வரைக்கும், டேஷ்போர்டுடைய ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி படுறது ஸ்டீரிங் வீல். ஸோ இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலோடைய டிசைன் டாப் அண்ட் வேரியண்ட்டை போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை லெதர் ரேப்பிங் கிடையாது. ஒன்லி இந்த ரப்பரைஸ்டு PU ஸ்டீரிங் வீல் தான் வருது.
லெதர் ஃபினிஷ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் வீலோடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பட்டன்ஸே கிடையாது, க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸும் கிடையாது, அதே சமயம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் கிடையாது. அதுக்கான பட்டன்ஸ் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாதுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக வந்துருது. இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமுக்காக டாப் அண்ட் வேரியண்ட்டை போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேச போனால் ஸ்டீரிங் வீலை பொறுத்தவரை டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்துடுது. ஆனால் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. AX7 லக்ஸரி எல் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது ஸ்டீரிங் வீலை பொறுத்தவரை. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது டிரைவர் சீட்டுக்கு. 6-வே மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் இந்த டிரைவர் சீட்டு இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஆனால் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடுது இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த வண்டியை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியோடைய சாவியை காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த XUV 700வினுடைய எல்லா வேரியண்ட்டுக்குமே இதே சாவி தான் வருது, எந்த விதத்துலையும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் என்னன்னா இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. ஃப்ளிப் கீ மூலமாக நீங்கள் சாவியை உள்ள ஸ்லாட் இன் பண்ணி தான் வண்டியை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இதுதான். டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி, ரெசல்யூஷன், யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்தவரை எந்த விதத்துலையும் மாற்றங்கள் இல்லை. ஆனால் இந்த டிஸ்பிளேயை நீங்கள் எந்த விதமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கிற விஷயத்தில் தான் மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா AX7 லக்ஸரி வேரியண்ட்டை போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே ஸ்டீரிங் வீலில் கிடையாது. ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா தாரை போல் இந்த 4 பட்டன்ஸ் மூலமாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது மூலமாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த AX7L வேரியண்ட்டில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்றும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடைய யூசர் இன்டர்ஃபேஸும் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. கூடவே கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இந்த AX5 மட்டும் இல்லை, AX3 இதுக்கு ஒரு மாடல் கீழே இருந்து கூட கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் வருது அட்ரினாக்ஸ் சிஸ்டம் மூலமாக, இன்க்ளூடிங் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி. அதோடு சேர்த்து அமேசானுடைய அலெக்ஸாவுடைய வாய்ஸ் கமாண்ட் கனெக்டிவிட்டியும் இந்த சிஸ்டமில் இந்த டியூவல் ஸ்க்ரீன் HD அட்ரினாக்ஸ் டிஸ்பிளேல வந்துடுது. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த AX5 வேரியண்ட்டில் கிடையாது. சென்சருடைய பீப்ஸ் தான் வருதே தவிர இங்கே தான் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருக்கான மானிட்டர் வருது, சென்டிமீட்டர் கணக்கில் வருதே தவிர சென்டிமீட்டர் கணக்கில் இந்த டிஸ்பிளே காட்டுதே தவிர இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் எந்த விதத்துலையுமே டிஸ்பிளே கிடையாது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா சுத்தமாக கிடையாது. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்க்க போனால் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏர் கண்டிஷனிங் தான், ஆனால் எலக்ட்ரானிக் பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே இருந்தாலுமே இது வந்து மேனுவல் ஏர் கண்டிஷனிங் தான், ஆட்டோமேட்டிக் AC ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் பட்டன் அரே வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல AX7 வேரியண்ட்டை போல ஹசார்ட் பட்டனுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வார்னிங் எல்லாமே வந்துடுது. அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வழக்கமாக AX7 மற்றும் AX7L வேரியண்ட்ஸில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அல்லது 360 டிகிரி கேமராக்கான பட்டன் இங்கே மானிட்டர் பட்டன் வரும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த வேரியண்ட்டில் ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்காக. இது இன்கேஸ் ப்ரெஸ் பண்ணேன்னு வைங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக AX7 மற்றும் AX7L வேரியண்ட்ஸில் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரோட்ரி நாப் இங்கே வரும் சென்டர் கன்சோலில். அது இந்த வேரியண்ட்டில் கிடையாது, AX3 வேரியண்ட்லையும் கிடையாது. அதுக்கு பதிலாக ஹோம் பட்டனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக தான் நீங்கள் வந்து எது ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த ஹோம் பட்டனை தவிர. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இது எப்பவும் போல ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகருக்கான பட்டன். மற்றும் இது வந்து டீசல் வேரியண்ட்டுங்கிறதுனால எல்லா டீசல் வேரியண்ட்ஸுக்குமே 3 மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வருது XUV 700 பொறுத்தவரை. அதாவது ஜிப் மோட், ஜாப் மோட் மற்றும் ஜூம் மோட். அது தவிர கஸ்டம் மோட்ஸும் இருக்குது. கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரைவ் மோட்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங், என்ஜின் பவர், எல்லாத்தோடைய எஃபெக்ட்ஸும் ஸ்டீரிங்கோடைய எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோடைய ஃபீட்பேக் கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. மற்றும் டிஸ்பிளேயோடைய தீமோட சேர்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே ஏசியினுடைய எஃபெக்ட்டும் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம்.
தென் அதுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்ட். ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி லக்ஸரி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வருது. அது தவிர இங்கே இருக்கிற மொபைல் ஃபோன் ட்ரேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லா வேரியண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டாக வருது. உள்ள நல்ல டீப்பாக அவ்வளோ தூரம் உள்ளே போகுது. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு USB சார்ஜிங் போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். டாப் அண்ட் AX7 மற்றும் லக்ஸரி வேரியண்ட்ஸில் கூடுதலாக இன்னும் ஒரு USB போர்ட் வரும். கியர் லீவரோடைய டிசைன் எக்ஸாக்ட்லி சேம் தான். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தான் சென்டர் கன்சோலோடைய டிசைன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க மற்றும் இங்கே ஒரு ஸ்கொயரான பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கீழே ரப்பர் லைனிங் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் எது வச்சாலுமே சவுண்ட் வராது, ரேட்லிங் ஆகாது, அதே சமயம் ஸ்க்ராச்சும் ஆகாது. ஸோ யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் ஃபீச்சர்ஸ் மற்றும் இன்டீரியர் குவாலிட்டி ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க கிளியராகவே தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா AX7 வேரியண்ட்லேருந்து இங்கே டேஷ்போர்டோடைய மிட் பேடில் சாஃப்டான சூப்பர்பான லெதர் பேடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ டெக்ஸ்சரைஸ்ட் பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அதே போன்ற பீஜாக இருந்தாலுமே தொட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. பிளாஸ்டிக் ஃபீல் தான் கொடுக்குறாங்க. இதே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் டோர் பேட்ஸோடைய சைட்ஸ்லையும் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் லக்ஸரி வேரியண்ட்டை பொறுத்தவரை லெதர் பேடிங் வந்துடும். ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே இதே சேம் டெக்ஸ்சரைஸ்ட் பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸிங்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட். எஸ், ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ஆனால் இங்கே ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கான ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் குஷனிங் சுத்தமாக கிடையாது. ப்ராப்பரான ஹார்ட் பிளாஸ்டிக் தான். மேலும் AX7L வேரியண்ட்டை போல் அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் கிடையாது, ஹார்ட் ஆம்ரெஸ்ட்டு. ஆனால் உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்தவரை இந்த வேரியண்ட்டில் கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. தென் அதே போன்ற டோரில் இருக்கிற ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே ஹார்ட் மெட்டீரியல் தான் வருது. சாஃப்டான மெட்டீரியல் எதுவுமே கொடுக்கல. டோர் அப்படின்னு பேச போனால் டிரைவர் டோரில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேச போனால் ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. எஸ், எல்லா வேரியண்ட்டுக்குமே ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. ஆனால் ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் கிடையாது டிரைவர் விண்டோவை பொறுத்தவரை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு விதத்தில் மிஸ்ஸிங் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs வந்துடுது, இல்லைன்னு சொல்லலை. பட் பிரச்சனை என்னென்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனுங்கிறது இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஆனாலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பெரிய லெவலில் மிஸ்ஸிங் வைக்கல இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஆப்வியஸ்லி இது டாப் அண்ட் வேரியண்ட் இல்லைங்கிறதுனால 6 ஏர் பேக்ஸ் கிடையாது. ஆனால் இந்த AX5 வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் தவிர சைடு கர்டன் ஏர் பேக்ஸும் வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன் போன்ற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் அதுக்கான பட்டன்ஸும் வந்துடுது. ESP டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. தென் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் வந்துடுது. அதோட சேர்த்து என்ஜின் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் வந்துடுது ஸ்டாண்டர்டாக. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேஃப்டி ஃபீச்சர்ஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃப் நோக்கி வந்தோம்னா டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM வந்துடுது ஆஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ நோ ப்ராப்ளம். டிரைவர் சைடு சன்வைசருக்கு மிரர் கிடையாது. அதே சமயம் பேசஞ்சர் சைடுக்கு மட்டும்தான் மிரர் வருது. மிரர் மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு ப்ரீமியமான கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு லிட்டும் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. தென் லைட்டிங் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சன்கிளாஸ் ஹோல்டர் வருது வித் ஃபெல்ட் லைனிங். இது கொஞ்சம் நல்ல ஒரு டச், ப்ரீமியமான டச். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக LED கேபின் லைட்டிங்கும் வந்துடுது, ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி. அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு SOS பட்டன் வந்துடுது, எமர்ஜென்சி கான்டாக்டுக்கான பட்டன். ஸோ இது மூலமாக என்னங்கிறது பார்த்தீங்கன்னா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் மூலமாக எமர்ஜென்சி சர்வீசஸை இன்கேஸ் ஏதாவது நெகட்டிவாக ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். AX3 வேரியண்ட்லேருந்து இந்த கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது வித் அலெக்ஸா கனெக்டிவிட்டி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியோட சேர்த்து. தென் அதுக்கப்புறம் இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை மேஜர் டாக்கிங் பாயிண்ட் இந்த மேசிவ் பேனோராமிக் சன்ரூஃப், அதாவது மஹிந்திராவுடைய பாஷையில் சொல்லப்போனால் ஸ்கை ரூஃப். இந்த கேட்டகரியிலே இருக்கிறதுலே பெரிய பேனோராமிக் சன்ரூஃப் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான டிஸ்பிளே தெரியும். ஹில் டிரைவிங் போகிறப்போ அல்லது நல்ல கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது இந்த சன்ரூஃபை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் ஈஸியாக அனுபவிக்கலாம். ஸோ AX5 மற்றும் AX7 வேரியண்ட்ஸில் மட்டும்தான் இந்த சன்ரூஃப் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இந்த பேனோராமிக் சன்ரூஃபோடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா AX7 வேரியண்ட்டை பொறுத்தவரை ஆல் பீஜ் லெதர் சீட்ஸ் வரும். பட் AX5 வேரியண்ட் வரைக்கும் XUV700 பொறுத்தவரை பிளாக் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ஆல் பிளாக் சீட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கிறது லைட்டிங் இன்னும் அதிகமாக கொடுக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் லைட்டிங் பொறுத்தவரையும் நல்லாவே இருக்குது. ஸோ
ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மஹிந்திரா XUV 700 வினுடைய AX5 வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட், அதாவது செகண்ட் ரோ சீட்ஸில் இருந்து பார்க்கும்போது இது டாப் லெவல் AX7 வேரியண்ட்டுக்கு ஒரு மாடல் கீழேங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸான ஒரு சில ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. எக்ஸாம்பிள், ஸ்டீரிங் வீலுக்கு பார்த்தீங்கன்னா லெதர் ராப்பிங் கிடையாது. அதே சமயம் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸும் கிடையாது ரைட் சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி கன்சோல் பொறுத்தவரை இது டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை, மேனுவல் எலக்ட்ரானிக் கன்சோல் தான். ஸோ அதுவும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லையும் சரி டோர் பேட்ஸ்லையும் சரி எந்த விதமான சாஃப்டான பேடிங்கும் கிடையாது. ஆனால் பேக் சீட்ஸ் பொறுத்தவரை XUV 700ல் தாராளமான ஸ்பேஸ் எப்பவும் போல் இருக்குது. அது எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி. ஸோ சூப்பர்பான கம்ஃபர்ட், சூப்பர்பான ஓவரால் சீட்டிங் பொசிஷன் மற்றும் தாராளமான லெக் ரூம் இருக்குது. இன்ஃபேக்ட் கால் மேலே கால் போட்டு கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா. தென் சென்டருக்கான ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்துடுது. அது MX பேஸ் லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இந்த ஏசி வென்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசி சிஸ்டமோட தான் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதனால் கூலிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தவிர பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இங்கே ஒரு C டைப் USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. C டைப் இங்கே மட்டும்தான் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா C டைப் இல்லை, அது நார்மலான USB போட்டு. ஸோ C டைப் சார்ஜிங் போர்ட் வேணும்னா அது இங்கே மட்டும்தான் இருக்குது. கூடவே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபோனுக்கான பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க வித் ஃபெல்ட் லைனிங். மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் XUV 700க்கு நல்ல பெரிய சைஸ் டோர் பாக்கெட்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் டோர்ஸை போலவே பேக் டோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வருது. ஆம்ரெஸ்ட்லேயும் அதே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அதே சமயம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்டரைஸ் பிளாஸ்டிக் தான் வருது வித் பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ். மேலும் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை பொறுத்தவரை XUV 700 பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வருது. ரிக்ளைனிங்கான லிவர்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. ஸோ ரிக்ளைன் பண்ணிக்கிறது இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ரிக்ளைன் ஆங்கிள். என்னுடைய சீட்டை நான் மேக்ஸிமம் ரிக்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிக்ளைன் ஃபீச்சர் வந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் பேசஞ்சருக்கான சின்ன சைஸ் ஃபிக்ஸ்ட் ஹெட்ரெஸ்ட் ஒன்று ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்குமே வருது. மேலும் இது டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு லெவல் கீழே அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க கூடுதலான கம்ஃபர்ட்டுக்காக மிடில் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபை நோக்கி வந்தோம்னா இண்டிவிஜுவலான LED கேபின் லைட்ஸ் சன்ரூஃப்க்கு ரெண்டு சைட்லேயுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை. கூடவே கிராப் ஹேண்டில்ஸும் வந்துடுது. ஸோ பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் இவ்வளவு தான். இப்போ நம்ம தேர்ட் ரோ சீட்டுக்கு போய் பார்ப்போம். டாப் லெவல் AX7 வேரியண்ட்டை போல இந்த AX5 வேரியண்ட்டில் தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா 7 சீட்டர் வெர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் வருது செகண்ட் ரோவினுடைய லெஃப்ட் சைடு சீட்டுக்கு மட்டும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் XUV 700 AX5 வேரியண்ட்டோடைய தேர்ட் ரோ சீட்ஸில் இருக்கேன். ஸோ தேர்ட் ரோ பொறுத்தவரை மேக்ஸிமம் லெக் ரூம் இவ்வளவு தான். ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஓகே. பட் இன்கேஸ் செகண்ட் ரோவில் இருக்கிற பேசஞ்சர் வந்து இன்னும் கொஞ்சம் சாச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு போது தான் எனக்கு வந்து சுத்தமாக ஸ்பேஸே இல்லாமல் போகும். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே AX5 வேரியண்ட்டில் செப்பரேட்டான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோட்ரி ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலரும் வருது. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் தனியான கண்ட்ரோல் இங்கே வந்துடுது. அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வருது. தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் USB சார்ஜிங் போர்ட்ஸோ சார்ஜிங் சாக்கெட்ஸோ கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே செப்பரேட்டான கப் ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப் அண்ட் லக்ஸரி வேரியண்ட்டில் ஒரு சப்வூஃபர் வரும். ஆனால் மீதி எந்த வேரியண்ட்ஸ்க்குமே சப்வூஃபர் கிடையாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கான எக்ஸ்ட்ரா சப்வூஃபரை ஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சப்வூஃபர் அல்லது ஸ்பீக்கர் எது வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது ரெண்டு பேசஞ்சர்ஸ்க்குமே. கூடவே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மற்றபடி இங்கே தேர்ட் ரோக்கான இன்டீரியர் கேபின் லைட்டிங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் லைட்டிங் இருக்குது, தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு லைட்டிங் இல்லை. ஆனால் D பில்லர் வரைக்கும் சைடு கர்டன் ஏர் பேக்ஸும் வந்துடுது. ஸோ தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். இந்த மஹிந்திரா XUV 700 AX5 வேரியண்ட்டோடைய பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணால் இது வந்து 7 சீட்டருங்கிறதுனால AX7 வேரியண்ட்டை போல அதே பூட் ஸ்பேஸ் தான் வருது 70 லிட்டர் வரைக்கும். மேலும் 7 சீட்டர் வெர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே 3 ஸ்டெப் ரிக்ளைனபிள் தேர்ட் ரோ சீட்ஸும் வருது. ஸோ இந்த லெவல்ஸ் வரைக்கும் தேர்ட் ரோவை ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஆனால் கூடுதல் லக்கேஜ் ஸ்பேஸுக்காக ஈஸியாக தேர்ட் ரோவை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 500 லிட்டருக்கும் மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். தேர்ட் ரோ இல்லாத 5 சீட்டர் வேரியண்ட்ஸ்க்குமே இதே லெவல் லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த AX5 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்தாலுமே ஸ்டெப்னி ஆக்சஸ் பாடிக்கு அடியில் தான் இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தோம்னா இது வந்து 18 இன்ச் ஸ்பேஸ் சேவர் ஸ்டீல் ஸ்பேர் வீல், 155 செக்ஷன் டயரோட மட்டும்தான் வருது. ரொம்ப தின்னான டயராக இருக்கிறதுனால இந்த டயரை டெம்பரரியாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், 80 km/h ஸ்பீடு வரைக்கும் மட்டும். எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இதே ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் தான் வருது. தேர்ட் ரோ சீட்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூட் ஃப்ளோருக்கு அடியில் டூல் கிட் மற்றும் எமர்ஜென்சி ட்ரையாங்கிள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த XUV 700 AX5 வேரியண்ட்டோடைய பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். இப்போ இந்த வண்டியினுடைய விலை மற்றும் வேல்யூவை பற்றி பேசி இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய மஹிந்திரா XUV 700 மிட் லெவல் AX5 7 சீட்டர் டீசல் வேரியண்டோடைய ஒரு டீடைல்டு ஓவர்வியூ. இந்த 7 சீட்டிங் ஆப்ஷன் AX5 வேரியண்டோடைய பெட்ரோல் மேனுவல், டீசல் மேனுவல் மற்றும் டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஆனால் 5 சீட்டரா இருந்தாலும் சரி 7 சீட்டரா இருந்தாலும் சரி இந்த வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். எஸ், சாதாரணமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பேடட் சாஃப்ட் ஆர்ம்ரெஸ்ட், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ஒன் டச் டவுன் டிரைவர் விண்டோ, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs மற்றும் ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டை போல ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ், பேனோராமிக் சன்ரூஃப், அலாய் வீல்ஸ் உட்பட எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வேரியண்ட்ல வந்துருது. கூடவே அட்ரினாக்ஸோடைய டியூவல் ஸ்கிரீன் HD டிஸ்பிளேயும் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸோட சேர்த்து எதிர்பார்க்காத அளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துருது. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரை ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஜெனுவின் ஆக்சசரிஸ்ல ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி, மேக்ஸிமம் பவர் மற்றும் டாப் எண்ட் லுக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மஹிந்திரா XUV 700 AX5 வேரியண்ட் உங்களுக்கான நல்ல ஆப்ஷனா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் வெப் பிரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.